குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 7/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:26 திதி இன்றிரவு 8:17 வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:10 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாம யோகம் காலை 7:43 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இரவு 8:17 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 2:10 வரை மரண யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:10 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே பெருமாள் வழிபாடு, அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு வியாபார முடுக்கத்திலிருந்து விடுபட என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அட்சத அரிசி எடுத்து மஞ்சள் கலந்து அதில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கூட பட்டை இருக்கு இல்லையா, சுருள் பட்டை, அந்த சுருள் பட்டையை வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், ராகு, அங்காரகன், புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும். மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். சிம்மத்தில் கேது பகவான். துலாத்தில் சந்திர பகவான். மீன ராசிக்கு சந்திராசிரமம். சரி, இன்றைக்கி வியாபார முடக்கத்திலிருந்து விடுபட மற்றும் ஸ்தம்பனம் உடைய. ஸ்தம்பனம்னா யாராவது செஞ்சு வச்சுட்டு ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை உடைக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஈசான்ய மூலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை அதை செய்யலாம். சனிக்கிழமையில் கூட செய்யலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஈசான்ய மூலையில் ஒரு வெள்ளருக்கு விநாயகரை வைத்து தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றவும். தீபம் ஏற்றிட்டு ஓம் அறிவோம் என்று டெய்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈசான்ய மூலைனா வடகிழக்கு மூலை. இந்த வடகிழக்கு மூலையில் ஒரு வெள்ளருக்கு விநாயகரை வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு தினந்தோறும் தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை 1008 முறை தினந்தோறும் 48 நாள் நீங்கள் இதை செஞ்சு வந்தால் உங்களுக்கு முடக்கமும் உடையும், ஸ்தம்பனமும் உடையும். ஆனால் 48 நாட்களும் சைவ உணவு தான் எடுத்துக்கணும். அசைவ உணவு எடுத்துக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது, வீட்லேயும் செய்யக்கூடாது. இந்த மந்திரம் ஓம் அரி ஓம், இதுதான் மந்திரமே. இது 1008 லட்சம் கூட சொல்லலாம். ஒரு 10 நிமிஷத்தில் கடன்னு சொல்லணுன்னா சொல்லலாம். இதை செய்யுங்க. வியாபார முடக்கம், வியாபார ஸ்தம்பனம் இருந்தால் இதை செஞ்சிங்கன்னா அதெல்லாம் முடக்கம்லாம் உடஞ்சி உங்களுக்கு தொழில் நன்றாக நடக்கும், வியாபாரம் நன்றாக நடக்கும், பணவரவு இருக்கும். சரி, 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சவாலான வேலையை கூட திறமையோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும்.
11ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை, அதுவும் உங்களுடைய 5ஆம் அதிபதியான சூரியனும் அங்கே தான் இருக்கார் 11ஆம் இடத்துல. அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது வேலை நடக்கணும்னா இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இன்றைக்கி சுபம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்குது. வெளி உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்துருங்க. இன்றைக்கி நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு புதிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாளாகும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகும், சுகம் நிறைந்த நாளாகும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட நிறண்டாமே அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்கார கருத்துக்கள் வேறுபாடுகள்லாம் குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். வேலை சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். சுபகாரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் விலகும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வர்த்தக துறைகளில் சிந்தித்து செயல்படுங்கள். சுகம் நிறைந்த நாளாகும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடத்தில் ஒற்றுமை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு 9ஆம் இடத்திலேயே 4 கிரக சேர்க்கை, குரு பார்வையோடு இருக்குது. தொழிலில் முன்னேற்றம், பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயத்திலே நன்மைகள் ஏற்படும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் அலைச்சலும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலம் மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வேலை ஆட்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். அதே போல் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். புதுமையான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். இறை சார்ந்த சிந்தனையும் வழிபாடும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே,
உறவினர்களின் வருகை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. குடுக்கல் வாங்கல்ல இன்றைக்கி அதை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், பயணங்களால் அனுகூலம், அதே மாதிரி முயற்சி, இன்றைக்கி எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். கணவன் மனைவிடைய புரிதல் ஏற்படும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். அதே மாதிரி உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சகோதர வழியில் ஆதரவாக இருப்பார்கள். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் பயணங்களால் அனுகூலம் ஆதாயமும் ஏற்படுகின்ற நாளாகவும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விதண்டாவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் செயல்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனசில் ஒரு புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தருணம். கேளிக்கை சார்ந்த விஷயங்களால் சேமிப்புகள் குறையும். அதே மாதிரி சமூகம் தொடர்பான சிந்தனைகளால் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமின்றி பொறுமையோடு செயல்பாடு இன்றைக்கி இருக்கட்டும். குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் குறையும். ஊழியர்களின் தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள்லாம் பிறக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மதிப்பளித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தாய்மாமன் வழியில் கொஞ்சம் செலவுகள் கூடும். அனுசரித்து சென்றால் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். கடன் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வழக்கு தொடர்பான விஷயத்தில் பொறுமையோடு செயல்பாடு இன்றைக்கி இருக்கட்டும். விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் சில முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். இனம் புரியாத சில நினைவுகள் மூலம் கவலைகள் தோன்றி மறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் துன்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு
புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வெற்றி நிறைந்த நாள். அதே மாதிரி வியாபாரத்தில் மேன்மை, எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகுகின்ற ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமான ஒரு எண்ணங்கள்லாம் ஈடேறும். எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்பு குறைகின்ற ஒரு தருணம் இருக்குது. பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மனதில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விலகும். இன்னைக்கு சிக்கல்கள், எதிர்ப்புகள் இதெல்லாம் விலகுகின்ற நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட நிறநாமன், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியின்மை இல்லாத ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சகோதரர்களின் ஒத்துழைப்பெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி எதிர்ப்புகளையும் இன்றைக்கி அகற்றி அதன் மூலம் ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்களால் சோர்வு ஏற்படும். நண்பர்கள் வழியில் ஆதரவுலாம் கிடைக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் தோன்றி மறையும். வருத்தங்கள் தோன்றி மறையும். விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை. உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் ஏற்படும். நிர்வாகத்துறையில் சிந்தித்து முடிவெடுங்க. வாகன பயணங்களில் விவேகம் அவசியம் இருக்கக்கூடாது. விவேகத்தோடு இன்றைக்கி பயணங்கள் செய்யுங்க. செய்கின்ற முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் விழிப்புணர்வோடு இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மறைகின்ற ஒரு தன்மை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப சிந்தித்து எந்த ஒரு வேலையும் செயல்பாடு இருக்கணும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு
தடை தாமதம் ஏற்பட இன்றைக்கி வாய்ப்பு உண்டு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.